கட்சி ஆரம்பிச்ச போது சில பெரியவர்களாம் சேர்ந்து இந்த ஆவணங்களை வகுத்தாங்க. சில சாதி வழியே தமிழ் தேசியம் நினைக்கிற சிந்தனையாளர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை தமிழர்களாகவே ஆக்க முடியவில்லை, அவர்கள் ஒரு தனி இனமாக கருதி கொண்டு வாழ்கிறார்கள் என்று எண்ணம் கொண்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை ஆவணம் என்று ஒன்றை வகுத்து கொடுத்தார்கள். அதே அப்போது என்னுடைய தாய்மாமன் சாகுல் மீது எல்லாரும் இருந்தோம். அப்ப நான் படிச்சு பார்த்துட்டு இதுல எதுவுமே ஏற்புடையதா இல்லை என்ன அப்படின்னு தூக்கி வச்சுட்டோம். அந்த இதுலதான் நீங்க எடுத்துக்கிட்டு இப்ப கொள்கை ஆவணம்னு ஒண்ணு நாம் தமிழர் கட்சி 2016 எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒண்ணு வெளியிட்டேன். 350 பக்கம் நம்ம நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் எங்களுடைய வரைவு. இப்ப சொல்றேன், நீங்க கொள்கை என்னன்னு கேட்டுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு நிலம்தான் எனக்கு இருக்கு, இமய வரை இருந்தேங்கிறது வரலாறு. ஆனா இதுதான் இருக்குங்கிறது நிகழ்கால உண்மை. இப்ப இந்த இடத்துல அவரவர் நாட்டில் வாழ்வதும் அவரவர் நாட்டை ஆள்வதும் அடிப்படை உரிமை. இப்ப எல்லாரும் மொழி வழியே தனித்தனி மாநிலங்கள் பிரித்து கொண்டு போய் குடியேறிட்டார். இப்ப என் நிலத்தில் நான் ஆள்வது என்பது, நான் ஆண்டால் தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் வரலாறு, என் மக்கள், அவர்களின் கல்வி, அவர்களின் மருத்துவம், அவர்களின் வேலை வாய்ப்பு, அவர்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். என்னுடைய காடு, என்னுடைய கடல், என்னுடைய மலை, என்னுடைய ஆறு, என்னுடைய மணல், இதெல்லாம் எப்ப வரும்னா என் தாய்களை, என் தாயை எல்லோரும் அம்மா என்று அழைக்கலாம். ஆனால் மகன் நான் ஒருவன், என்னுடைய நேசமும் மற்றவர்கள் அம்மா என்று அழைக்கிற நேசமும் பாசமும் ஒன்றல்ல. அது மாதிரி யாரும் வரலாம், வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல என்ன வருதுன்னா, எல்லோரையும் வாழ வைப்போம், அது தமிழ் தேசிய இனத்தின் பெருமை. ஆனால் எம் இனம் சார்ந்த ஒருவனை ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இது எங்க கோட்பாடு. எல்லாரும் ஒன்னா நிற்போம். கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், பீகாரி, குஜராத்தி எல்லாரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் கூடி என் தாய் நிலத்திலே வாழுவோம். ஆனால் என் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இது என்னுடைய ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அடிப்படை அரசியல் உரிமை. இது எங்க கோட்பாடு. எங்களுடைய கனவு பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, ஒடுக்குமுறை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்.